بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 15வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைந்துள்ளது. அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, நாங்கள் கடந்த சில வாரங்களாக 2ஆம் தவணை பரீட்சையை முன்னிட்டு குறிப்பிட்ட சில வினாப்பத்திரங்களுக்கூடாக கடந்த கால 2ஆம் தவணை வினாப்பத்திரங்களுக்கூடாக ஒரு மீட்டலை நாங்கள் செய்து வந்தோம். அதே போன்று வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது, புள்ளிகளை எவ்வாறு இலகுவாக பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான கலந்துரையாடல்ல நாங்கள் ஈடுபட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் ஒரு சூறாவை கற்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நாங்கள் ஏற்கனவே சூரத்து அபஸ படிச்சுக்கிறோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் முத்தஸிர். ஓகே, அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் சூரத்துல் முத்தஸிரை பார்க்க போகிறோம். ரைட், சவுண்ட் நல்லா தெளிவாக கேட்குறா? எல்லாருக்கும் சவுண்ட் ஓகேயா? சரி, ஓகே, ரைட். நீங்க சூரத்துல் முத்தஸிரா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? சூரத்துல் முத்தஸிர் படிச்சுக்கிறீங்களா ஸ்கூல்ல? ஓகே, ரைட், ஓகே, ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க பார்ப்போம். ரைட், படிச்சவங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும். பெரும்பாலும் படிச்சிருக்கோனும். ரைட், படிக்காதவங்க கொஞ்சம் அவதானமாக கேட்டுக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட், சூரத்துல் முத்தஸிர் எத்தனை வசனங்கள் எங்களுக்கு சிலபஸ் ஆயிக்குது? முத்தஸிர்ல எத்தனை? 10 வசனங்கள் தான் நீக்குது, சரியா? அதுவும் சின்ன சின்ன வசனங்கள், விளங்கினா? அப்ப மிச்சம் சின்ன வசனங்கள் தான் சிலபஸ் ஆகிக்கிற. எனவே நீங்க முதலாவதாக என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டாயமாக இந்த சூறாவை பாடமாக்கணும். ஓகே, சூறா முழுமையாக பாடமாக்குறதோட விருப்பம் இருந்தாலும் இந்த 10 வசனங்களையாவது நீங்க பாடமாக்கி கொள்றது மிச்சம் பொருத்தம். ஓகே, விளங்கினா? ஏண்டா வசனங்களை பாடமாக்கினாத்தான் உங்களுக்கு கொஞ்சம் லேசி. பாடமாக்கல்ல பிரச்சனை ஒன்று இல்லை, எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை. ஆனா பாடமாக்குவது மிகவும் சிறந்தது. உங்களோட பரீட்சையையும் இலகுவாக்கும், அதே நேரம் உங்களுக்கும் மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். அந்த அடிப்படையில ஆரம்பமாக நீங்க இந்த 10 வசனங்களையும் பாடமாக்கி கொள்ள வேண்டும். சரி, நாங்க பாடத்துள்ள போறது முன்னுக்கு ரைட், இந்த 10 வசனங்களையும் கொஞ்சம் அழகா ஓதி காட்டலுமா யாருக்காவது? ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. ஹைர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். நல்லா அழகா ஓதுனீங்க, சரியா? ஹைர், அப்ப 10 வசனங்கள் தான் நீக்குதுண்ணா. ரைட், யா யுஹல் முத்தஸில் இருந்து ஆரம்பிச்சு
அலல் காஃபிரீன கைரு யசீர் வரங்காட்டியும் உள்ள இந்த 10 வசனங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ரைட். முதலாம் வசனம் பாருங்க, யா யுஹல் முத்தஸிர். ரைட். இதுல ஆரம்பமாக நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த யா ஐயுஹ என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. ஓகே, நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச ஒரு சூறாலையும் வருது. குல் யா ஐயுஹல் காஃபிரூன். அப்ப யா ஐயுஹல் லதீன ஆமனு, யா ஐயுஹன் நபியு. ரைட். அப்ப இவ்வாறாக பல இடங்கள்ல வந்து யா ஐயுஹ என்ற சொற்பிரயோகம் வருது. இந்த யா ஐயுஹ என்பது ரைட், யா ஐயுஹா என்பது விழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற சொற்பிரயோகம். யா என்று தனிய வரோ மேலும், ஐயுஹா என்று தனிய வரோ மேலும், அல்ல இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து வரோ மேலும் யா ஐயுஹா என்று வரவும் முடியும். சரியா? ரைட். அப்ப யா ஐயுஹ என்று வந்துட்டு அங்கே முத்தஸிர் என்ற சொல் வந்திருக்குது. முத்தஸிர் என்ற கருத்து என்ன? போர்த்தி கொண்டு இருப்பவர் என்ற கருத்துல வருது. ஓகே, போர்த்தி கொண்டு இருப்பவர். அப்ப யா ஐயுஹல் முத்தஸிர் என்ற கருத்து போர்த்தி கொண்டு இருப்பவரே, போர்த்தி இருப்பவரே இந்த கருத்துல வரும். யா ஐயுஹல் முத்தஸிர் போர்த்தி கொண்டு இருப்பவரே என்ற கருத்துல வரும். ரைட். ரெண்டாவது பாருங்க, கும் ஃபஅன்திர். கும் அந்த எழுந்து நிற்பீராக, எழுந்து நிற்பீராக, விளங்கினா எழுந்து நிற்பீராக. ஃபஅன்திர் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. ஓகே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. ரைட். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று சொல்ல மேலும், அல்லது எச்சரிக்கை செய்வீராக என்று சொல்ல மேலும். அப்ப கும் ஃபஅன்திர் என்றால் எழுந்து நின்று நீர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கருத்துல வரும். இப்ப இங்க முத்தஸிர் என்பது ரசூலுல்லாவை குறிக்கின்ற சொல், அதாவது நபியே என்று வரும். ஏன்னா நபியே, அதாவது போர்த்தி கொண்டிருக்கின்ற நபியே. ரைட், போர்த்தி கொண்டிருப்பவரே. ரைட். நீர் என்ன செய்வீராக? கும் ஃபஅன்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. ரைட். வரப்பக ஃபகப்பிர். ரைட். வரப்பக வ ரப்பக வ ரப்பக வ என்பது மேலும். இங்க வந்து பொதுவாக இப்ப 2ஆம் வசனம் முடிய 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். ரைட். இந்த வசனங்கள் எல்லாத்திலையும் வந்து ஆரம்ப எழுத்து வ என்று வருது. வ என்ற கருத்து மேலும் என்ற கருத்து உங்களுக்கு தெரியும், மேலும். ஓகே, அப்ப மேலும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ரப்பண்டா உங்களுக்கு தெரியும், அதுவும் ரப்பண்டா இறைவன். ஏன்னா ரப்பண்டா கருத்து என்ன? இறைவன். ரப்பக என்ற கருத்து உன்னுடைய இறைவன், உம்முடைய இறைவன். நாங்க சூரத்துல் கௌசர்ல படிச்சுக்கிறோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். லிரப்பிக உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக. விளங்கினா? ஃபஸல்லி லிரப்பிக உமது இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர் மேலும் மறுத்து பலியிடுவீராக. அப்படின்னா வரப்பக என்று வந்திக்குது, உமது இறைவனை ஃபகப்பீர் பெருமைப்படுத்துவீராக. விளங்கினா? ஃபகப்பீர் பெருமைப்படுத்துவீராக. அப்ப உமது இறைவனை நீர் பெருமைப்படுத்துவீராக. சரியா? ரைட். அப்ப பாருங்க திருப்ப, யா ஐயுஹல் முத்தஸிர் அந்த கருத்து என்ன? போர்த்தி கொண்டிருப்பவரே. யாரு போர்த்தி கொண்டிருக்கிற? வந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஸ். ஏன் போர்த்தி கொண்டிருக்கிறார் அவரு? ஏன் தன்னை போர்த்தி கொண்டிருக்கணும்? என்ன காரணம்? வஹீனால் ஏற்பட்ட அதிர்ச்சியினால், அச்சத்தின் காரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை போர்த்தி கொண்டு இருந்தாங்க. எனவேதான் அல்லாஹு தஆலா போர்த்தி கொண்டிருப்பவரே என்று விളിக்கிறார். குல் ஃபஅன்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர் மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ரைட். வசியாபக ஃபதஹிர் வ அண்ட மேலும் சியாபக உமது ஆடையை. விளங்கினா? சியாபக என்ன கருத்து என்ன? உமது ஆடையை ஃபதஹிர் சுத்தப்படுத்துவீராக.
வசியாபக ஃபதஹிர், மேலும் உமது ஆடையை நீர் சுத்தப்படுத்துவீராக. ரைட், நாங்க ஆடை அணியும் போது ஓதும் துவா என்று 10ஆம் ஆண்டுல ஒரு துவான்னு படிச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? 10ஆம் ஆண்டுல ஆடை அணியும் போது الحمد துவா. لله الذي كساني هذا الثوب ورزقني من غير حول مني ولا قوة. வெரி குட். ஓகே, அப்ப அதுல வாரது என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாத சௌப. சௌபன்னு சொல்லிட்டு வர சௌப் இலசியா பண்ணிக்குது. ரைட், அப்ப இந்த ஆடைக்கே எனக்கு அணிவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று வருது. இப்ப சௌபன் என்பது ஆடை, சியாப் சியாப் என்பது ஆடைகள். விளங்கினா? சௌபண்ட ஆடை, சியாப் என்பது ஆடைகள். சௌபண்ட சொல்லுடைய பன்மை சொல்லிட்டா சியாப். அப்ப வசியாபக, மேலும் உமது ஆடைகளை ஃபதஹிர், சுத்தமாக்குவீராக, தூய்மைப்படுத்துவீராக. விளங்கினா? அப்ப உங்களது ஆடைகளை நீர் பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள், தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிடும். ரைட், அப்ப திரும்ப பார்ப்போம். யா யுஹல் முத்தசீர், போர்த்தி கொண்டிருப்பவரே. கும் ஃபஅன்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர், மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. வசியாபக ஃபதஹிர், மேலும் உமது ஆடையை நீர் சுத்தப்படுத்துவீராக, அல்லது உமது ஆடைகளை நீர் சுத்தப்படுத்துவீராக, தூய்மையாக்குவீராக. இப்ப ஃபதஹிர் என்ற சொல்ல நீங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி நான் சொல்றேன். நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க, அத்தஹாரத் என்னொரு பாடம் உண்டு. தஹாரத் என்ன கருத்து என்ன? சுத்தம். சுத்தம். அதுல வெரி குட். அப்ப இதுல நீரின் வகைகளை படிக்கல, மாவுன் தாஹிர், மாவுன் தஹூர், இந்த சொற்களை படிக்கிறீங்கன்னா அப்படித்தானே? மாவுன் தஹூர் என்றால் மிகவும் பரிசுத்தமான நீர், மாவுன் தாஹிர் என்றால் சுத்தமான நீர் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப தஹாரத் என்ற சொல்லும் எதை குறிக்குது? சுத்தத்தை குறிக்குது. ஓகே, தஹாரத் என்றா சுத்தம். அப்ப இந்த சொல்ல பாருங்க, இந்த ஃப இல்லாம தஹீர் என்ற சொல் இந்த 3 சொற்களோடையும் தொடர்பான சொற்கள். தஹீர், தஹூர், தாஹிர், தஹார. ரைட், அப்ப ஃபதஹீர் என்பது ஒரு ஏவல் வினை சொல். ஃபதஹீர், சுத்தமாக்குங்க, தூய்மையாக்குங்க என்ற கருத்துல வாரது. அப்ப ஒருவேளை உங்களுக்கு பார்ட் 1ல சுத்தப்படுத்துவீராக என்ற சொல்ல தந்தால், தூய்மையாக்குவீராக, சுத்தப்படுத்துவீராக என்ற சொல்ல தந்தால், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சொற்களை தாஹிர், தஹூர் என்ற சொற்களை ஞாபகப்படுத்தினால் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப அந்த சொற்களுக்கு நீங்க பொருள் எழுதணும்னா இந்த வசனங்கள் பாடம் ஆயிக்கணும். அதுதான் சொல்றது. இப்ப அது கற்பனையில தான் நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும்னு தான் நீங்க எடுக்க வேண்டியதுன்னா, அதால நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 10 வசனங்கள் தானே, இயன்றளவு மனநமிட ட்ரை பண்ணணும். அப்ப வசியாபக ஃபதஹிர், ஓகே, மேலும் உமது ஆடைகளை நீர் சுத்தப்படுத்துவீராக. ரைட். வர்ருஜுஸ ஃபஹுஜுர், வர்ருஜுஸ ஃபஹுஜுர், மேலும் ருஜுசன்னா கருத்து பல கருத்துகள் இருக்குது. அதுல குறிப்பாக அசுத்தம். சரியா? ருஜுசன்னா கருத்து என்ன? அசுத்தம். ரைட். சிலை வணக்கம், சிலைகளை வணங்குவது ஒரு அசுத்தமான செயல் என்ற காரணத்தினால ருஜுஸ் என்ற சொல் சிலை வணக்கத்தை குறிக்கும் என்ற கருத்தும் இருக்குது. ஓகே, அதே போன்று பாவங்கள் என்ற கருத்தொன்றும் இருக்குது. விளங்கினா? ரைட், பாவங்கள். அப்ப இங்க நாங்க அசுத்தம் என்ற கருத்துலயே எடுக்கோம். மேலும் வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர், ஃபஹ்ஜுர்னா கருத்து என்ன? வெறுத்து விடுவீராக, வெறுப்பீராக. ஓகே, அப்ப வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் என்றால் மேலும் நீர் அசுத்தங்களை வெறுப்பீராக. விளங்கினா? அல்லது மேலும் நீர் சிலை வணக்கத்தை வெறுப்பீராக, அல்லது பாவங்களை நீர் வெறுப்பீராக என்ற எந்த கருத்துல சொல்லும். மேலும் மிக பொருத்தம் அசுத்தம். அசுத்தத்தை நீர் வெறுப்பீராக என்று சொன்னால் சரி. வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர். சரியா? வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர். ரைட், அசுத்தத்தை நீர் வெறுப்பீராக. சரி, நாங்க 5 வசனங்களை பார்த்தோம். ரைட், திரும்ப பாருங்க. ரைட். யா அய்யுஹல் முத்தஸிர், வஹீன் அதிர்ச்சியால் போர்த்தி கொண்டிருப்பவரே. கும் ஃபஅன்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக.
இப்ப கும் என்பது ஒரு வினைச்சொல், அந்திர் என்பது ஒரு வினைச்சொல், ஏவல் வினைச்சொல்ல. கும் என்பது ஒரு ஏவல் வினைச்சொல், அதே போல அந்திர் என்பதும் ஒரு ஏவல் வினைச்சொல். அப்ப கும் அந்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு, மக்களுக்கு என்பது இந்த வசனத்துல இல்ல, ஆனா பிரக்கெட்ல போட்டிக்கிறாய்த்தான், அந்த தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரக்கெட்ல போட்டிக்கிற. யாருக்கு எச்சரிக்கை செய்யணும்? மனிதர்களுக்கு, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக்க பக்கபீர், மேலும் உமது இறைவனை நீர் பெருமைப்படுத்துவீராக. வசியாபக்க ஃபதாஹிர், மேலும் உமது ஆடைகளை நீர் சுத்தமாக்குவீராக, தூய்மைப்படுத்துவீராக. வர்ருஜுஸ ஃபஹுஜுர், மேலும் சிலை வணக்கத்தை அல்லது பாவங்களை அல்லது அசுத்தத்தை நீர் வெறுப்பீராக. எல்லாமே கருத்து ஓகே தான், அசுத்தம் என்பதுதான் நேரடியான கருத்து. ரைட், அடுத்த வசனத்தை பாருங்க. வலா தம்னுன் தஸ்தக்திர், மேல வந்திருக்கிறதெல்லாம் ஏவல் வினைச்சொல், ஏவல் தான் சரியா. அதாவது ரைட், வெறுப்பீராக, சுத்தப்படுத்துவீராக, பெருமைப்படுத்துவீராக, எழுவீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று வந்தது. இப்ப இங்க செய்ய வேண்டாம் என்ற ஒரு கட்டளை என்று வருது. அதாவது லா வேண்டாம், மேலும் லா தம்னுன், லா தம்னுன் என்ற கருத்து என்ன? உதவி செய்ய வேண்டாம், உபகாரம் புரிய வேண்டாம். எப்படி உதவி செய்ய வேண்டாம், உபகாரம் புரிய வேண்டாம்? தஸ்தக்திர், நீர் யாருக்கு உதவி செய்கின்றீரோ அவரிடமிருந்து அதிகமானவற்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு உதவி செய்ய வேண்டாம். சொல்ற விளங்குறா? நாங்க இப்ப ஒரு ஆளுக்கு உதவி செய்ய கொள்ள ரைட், இவங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் திருப்பி தரணும், நாங்க கொடுக்கறதை விட அதிகமாக தரணும், அல்லது நாங்க ஒரு காரியத்தை செஞ்சு கொடுப்போம், அதனூடாக அவங்க இன்னின்ன வேலைகளை செஞ்சு தரணும் என்ற உள்நோக்கத்தோட நீங்க என்ன செய்ய வேண்டாம், உதவி செய்ய வேண்டாம். அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக. தஸ்தக்தி இரண்டாயிரத்தம் கருத்து, அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வலா தம்னுன், உதவி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். நிறைய நடக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆனா நாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது, ஏதாவது ஒரு காரியம் ஒன்று செய்கின்ற போது அவர்களும் எமக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்க செய்யறோம். ரைட், உதாரணமாக நாங்க ஒரு வலிமை ஒன்று நடக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, ரைட், அல்லது ஒரு விருந்து உபசாரம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அப்ப நாங்க ஏன் மற்றவர்களை அழைக்கணும் என்றால் அவங்களும் இதில் இன்வைட் பண்ணணும் என்றதுக்காக வேண்டி அழைக்கிறது, அது பீல விளங்கினா. அல்லது நாங்க யாருக்காவது பண ரீதியாக உதவி ஒன்று செய்யறோம். ஏன் உதவி செய்யறோம்னு சொன்னா அவங்களுக்கு கூடாக நடக்க வேண்டிய காரியங்கள் வேற இருக்குது, அதனால நாங்க உதவி செய்யறோம் என்று சொன்னால் அது பீல விளங்கினா. ரைட், அப்ப வலா தம்னுன் தஸ்தக்திர், அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். சரி, அடுத்து பாருங்க, வலி ரப்பிக ஃபஸ்பிர், வலி ரப்பிக ஃபஸ்பிர். அப்ப நாங்க இத சொல் தெரியும் உங்களுக்கு. மேலும் லிரப்பிகண்டா உமது இறைவனுக்காக, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஞாபகம் வரணும் என்ன, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுது அறுத்து பலியிடுவீராக. ஃபஸல்லி என்றா தொழுவீராக, வன்ஹர் என்றால் அறுத்து பலியிடுவீராக. அப்ப வலி ரப்பிக, மேலும் உமது இறைவனுக்காக, இரட்சகனுக்காக, ஃபஸ்பிர், ஃபஸ்பிர் என்றால் பொறுத்திருப்பீராக, பொறுமை காப்பீராக என்று வரும். சரியா? ஏன் உமது இறைவனுக்காக நீர் பொறுத்திருக்க வேண்டும் என்றால் மேல அல்லாஹு தஆலா நிறைய கட்டளைகளை போடுகின்றான். ஒன்றென்ன, கும் ஃபஅன்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். வரப்பக்க ஃபகப்பீர், உமது இறைவனை பெருமைப்படுத்த வேண்டும். வசியாபக்க ஃபதஹிர், உமது ஆடைகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வர்ருஜுஸ ஃபஹுஜுர், மேலும் அசுத்தத்தை நீர் வெறுக்க வேண்டும். வலா தம்னுன் தஸ்தக்திர், மக்களிடமிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உதவி செய்யக்கூடாது. இவையெல்லாம் இறைவனுடைய கட்டளைகள். இந்த கட்டளைகளை நீர் ஏற்று நடக்கின்ற போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும். விளங்கினா? அந்த கஷ்டங்களின் போது நீர் என்ன செய்ய வேண்டும்?
பொறுமை காக்க வேண்டும். ஃபஸ்பிர், உமது இறைவனுக்காக நீர் பொறுத்திருப்பீராக. இப்ப நாங்க பொதுவாக பொறுமை என்று பேசக்கொள்ள நாங்க சோதனைகள் ஏற்பட்டா மட்டும்தான் பொறுமை என்று பேசுறோம். ஒரு உயிரிழப்பு நடந்தா அல்லது சொத்துக்கள்ல, பொருள்கள்ல, உடைமைகள்ல, வியாபாரத்துல, விவசாயத்துல ஏதாவது ஒரு இழப்பு நடந்தா தான் நாங்க பொறுமை என்று பேசுறோம். ஆனா பொறுமை என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல பொறுமையாக இருக்கணும் என்று எங்களை சொல்லி தரப்பட்டிருக்குது. நாங்க நன்மையான காரியங்களை செய்கின்ற போதும் பொறுமையாக இருக்க வேண்டும். பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போலதான் சோதனைகள் வருகின்ற போதும் நாங்க பொறுமையாக இருக்க வேண்டும். விளங்கினா, எங்களுக்கு ஒரு நலவொன்று நடந்தா பெருமை வராம இருக்கிறது பொறுமை. விளங்கினா, உள்ளத்துல என்ன வரப்படாது, ஒரு அகங்காரமோ தற்பெருமையோ கர்வமோ வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு பொறுமை வேண்டும். சரி, அதே போல கவலைகள் அது பொதுவாக இருக்கிறது, அப்பையும் பொறுமை வேண்டும். நன்மையான அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கும் பொறுமை வேண்டும். ஐவேளை தொழுகைகளை உரிய நேரத்துக்கு தொழுவதற்கு பொறுமை வேண்டும். நோம்பு பிடிக்கிறதுக்கு பொறுமை வேண்டும். அப்ப பொதுவாகத்தான் இந்த வசனம் வந்திருக்குது, வலி ரப்பிக ஃபஸ்பிர், மேலும் உமது இறைவனுக்காக நீர் பொறுத்திருப்பீராக, பொறுமை காப்பீராக என்று வருது. சரியா? ஓகே. ஃபைதா நுகிர ஃபின் நாகூர். இப்ப திடீரென்று அடுத்த 3 வசனங்களும் மறுமை நாளோடு சம்பந்தப்பட்டதாக வருது. ஃபைதா நுகிர அண்டா கருத்து ஊதப்பட்டால். ஃபின் நாகூர், ஃபி என்பது ஒரு இடைச்சொல், அந்நாகூர் என்பது எக்காலம். ரைட்? அப்ப மறுமை நாள்ல ஊதப்படுகின்ற அந்த ஊது குழல், சரியா, அது எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அது எங்களுக்கு சரியாக சொல்லலுமா எப்படி இருக்கும் என்று சொல்ல இயலாது. அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதை ஈமான் கொள்வது வாஜிபான விஷயம், கட்டாயமான விஷயம். அப்ப ஃபைதா நுகிர ஃபின் நாகூர், எக்காலத்தில் ஊதப்படுகின்ற போது, சரியா, ஊதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஃபதாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர், அந்நாள், யௌமஇதின் என்ற கருத்து அந்நாள், யௌமுன் அஸீர் கடினமான நாளாக இருக்கும். யௌமண்டா ஒரு நாள், அஸீர் என்ற கருத்து கடினமான. அப்ப ஃபதாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர், அந்நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும். ஓகே, ஃபதாலிக என்ற சொல் அது இருக்கட்டும். ரைட்? யௌமஇதின் அந்நாள், அந்நாள், யௌமுன் அஸீர் கடினமான ஒரு நாள். ரைட்? அப்ப ஃபைதா நுகிர ஃபின் நாகூர், எக்காலத்தில் ஊதப்பட்டால், எக்காலத்தில் ஊதப்பட்டால், ஃபதாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர், அந்நாள் கடினமான கஷ்டமான ஒரு நாளாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யசீர், அலல் காஃபிரீன், காபிர்கள், அலாண்டா மீது, அலாண்டா மீது, காபிருன்லையும் குல் யா அய்யுஹல் காபிரூன் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல கண்டேன், காபிரூன் என்ற சொல் வந்து இந்த பொருள் கேட்டு வந்திருக்கிற. சரி, இந்த சொல்லுடைய பொருள் கேட்டு வந்திருக்கிற. ரைட்? இப்ப அந்த 4 சொற்கள் வாரதானே அரபால, காபிரூன் உதாரணமாக, அப்படி 4 சொற்கள், காபிரூன், நஸ்ருல்லா உதாரணமா, அல் மாஊன், இந்த மாதிரி சொற்களை காபிரூன். அப்ப காபிர்கள் என்று எழுதுறது அவ்வளவு தூரம் பொருத்தம் இல்லை. இறை நிராகரிப்பாளர்கள், இறை என்ன சொல் போடலாட்டி பரவாயில்ல, நிராகரிப்பாளர்கள் என்று எழுதுறது மிச்சம் நல்ல. ரைட்? அப்ப யா யுஹல் காபிரூன், நிராகரிப்பாளர்களே என்று வார மாதிரி, அலல் காபிரீன நிராகரிப்பாளர்கள் மீது, அலா அண்ணா கருத்து மீது, அல் காபிரீன் அண்ணா கருத்து நிராகரிப்பாளர்கள். அப்ப நிராகரிப்பாளர்கள் மீது கைரு யசீர், கைரு யசீர் அண்டா இலகுவானது அல்ல. யசீர் அண்ணா கருத்து இலகுவானது, அசீர் அண்ணா கடினமானது. இது ரெண்டும் எதிர்கருத்து சொற்கள். ஐன் வந்தால் அசீர் என்று வந்தால் கருத்து என்ன, கடினமானது. யசீர் என்று வந்தால் கருத்து இலகுவானது. கைர் என்ற சொல் வரக்கொள்ள யசீர் என்ற சொல்லு முன்னுக்கால கைர் என்ற சொல் வந்திக்குது. அப்ப இட மீனிங் எப்படி வரும் என்றால் இலகுவானது அல்ல இந்த கருத்துல வரும். ரைட்? அப்ப அலல் காஃபிரீன கைரு யசீர், நிராகரிப்பாளர்கள் மீது இலகுவானது அல்ல. ஓகே, அப்ப
ஏற்கனவே அல்லாஹு தாலா அந்நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும் என்று சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல திருப்ப சொல்றான், அலல் காஃபிரீன கைரு யசீர், நிராகரிப்பாளர்கள் மீது இலகுவானது அல்ல என்றதையும் சொல்றான். விளங்கினா? அப்ப காஃபிர்களுக்கு அந்நாள் மிகவும் கடினமான ஒரு நாளாக காணப்படும். சரி, ஓகே, விளங்கினா? அப்ப திருப்பி நீங்க பாருங்க, ஃபைதா நுகிர ஃபின்னாகூர், எக்காலத்தில் ஊதப்படுகின்ற போது. இதாண்டா போத, சரியா? இதாண்ட கருத்து போது, நுகிரா ஊதப்பட்டது. அப்ப இதா நுகிர என்றால் ஊதப்பட்டால், ஊதப்படுகின்ற போது. இதா ஜா நஸ்ருல்லான்னு படிச்சிருப்பீங்க தானே? இப்ப இதாண்டா ஆள், வந்தால், போனால், போது அந்த கருத்துல வரும். இப்ப இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்தால், வந்த போது என்ற கருத்துல எடுக்கலாம். அதே மாதிரிதான் ஃபைதா நுகிர ஃபின்னாகூர், எக்காலத்தில் ஊதப்பட்டால் அல்லது ஊதப்படுகின்ற போது என்ற கருத்துல எடுக்கலாம். ஃபதாலிக யௌமைதின் யௌமுன் அசீர், அந்நாள் கடினமான ஒரு நாள். யோமன்ற நாள, யோமஇதின் என்ற கருத்து அந்நாள், அந்நாள் என்ற கருத்துல வாரது. யோமுன் என்று வந்தால் நாள். இப்ப யோமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை, யோமுல் சுலாசா, யோமுல் ஹமீஸ், யோமுல் ஜும்ஆ நாளை குறிக்குது. அப்ப இதுல நாள், அசீரன்னா கடினமான. அப்ப அந்நாள் யோமுன் அசீர், கடினமான ஒரு நாளாகும். அலல் காஃபிரீன கைரு யசீர், நிராகரிப்பாளர்கள் மீது இலகுவானது அல்ல. நிராகரிப்பாளர்கள் மீது இலகுவானது அல்ல. சரி, இப்ப நாங்க ஆரம்பத்திலிருந்து ஒரு முறை பார்ப்போம். விளங்காதவங்க அல்லது லேட்டாகி வந்தவங்க ஏதாவது ஒரு வசனம் தெரியலாட்டி விளங்கலாட்டி கேளுங்களேன். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். யா யுஹல் முத்தசிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, அதாவது வஹீன் அதிர்ச்சியால் போர்த்தி கொண்டிருக்கின்ற நபியே. கும் ஃபஅன்திர், நீர் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர், மேலும் உமது இறைவனை நீர் பெருமைப்படுத்துவீராக. வசியாபக ஃபதஹிர், மேலும் உமது ஆடைகளை நீர் பரிசுத்தமாக்கி வைப்பீராக, சுத்தமாக்குவீராக. வர்ருஜுஸ ஃபஹுஜுர், மேலும் நீர் அசுத்தத்தை வெறுப்பீராக. வலா தம்னுன் தஸ்தக்சிர், அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்ய வேண்டாம். வலி ரப்பிக ஃபஸ்பிர், மேலும் உமது இறைவனுக்காக நீர் பொறுத்திருப்பீராக, அல்லது பொறுமை காப்பீராக. ஃபைதா நுகிர ஃபின்னாகூர், எக்காலம் ஊதப்படுகின்ற போது, எக்காலத்தில் ஊதப்படுகின்ற போது. ஃபதாலிக யௌமைதின் யௌமுன் அசீர், அந்நாள் கடினமான ஒரு நாளாகும். அலல் காஃபிரீன கைரு யசீர், காஃபிர்கள் மீது இலகுவானது அல்ல. விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கல்ல. பதாலிக்க என்பது அண்ணா, பதாலிக்க என்ற சொல் அது இருக்கட்டும், சரியா? நான் மொழிபெயர்க்க இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். பதாலிக்க தாலிக்கன்னா அது என்ன கருத்துல வாரது, ரைட்? அது தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். யௌமைதீன் யோமுன் ஆசிர், அந்த வசனங்களை பார்த்து கொண்டா போதும். நீங்க ஃபதாலிக்க யௌமைதீன் யோமுன் ஆசிர் என்ற இந்த வசனத்தை மொழிபெயர்க்கின்ற போது அந்நாள் மிகவும் கடினமான ஒரு நாளாகும் என்று சொன்னா சரி போதும். சரியா? ரைட். வேற? உதவி செய்தலுக்கு மீனிங் என்ன? உதவி செய்தலுக்கோ விலங்கல மகள், விலங்கல் எப்படி உதவி செய்தல்னு வந்தா எப்படி எழுதுற? இப்ப உதவி செய்தலண்டுக்குன்னு இல்ல, சரியா? இதுல எப்படி இருக்குது? உதவி செய்ய வேண்டாம், தம்னு மட்டும் எடுக்க இயலாது. ரைட். உபகாரம் புரியுற, உதவி செய்யற. வலா தம்னு, அது அப்படியே நீங்க எடுங்க, சரியா? லா தம்னுண்டா உதவி செய்ய வேண்டாம்.
ரைட். லா தம்னூன் கருத்து என்ன? ஓகே. உதவி செய்ய வேண்டாம். அது அப்படியே எடுத்தா சரி. ரைட். லா தம்னூன் தஸ்தக்சிர், அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உதவி செய்ய வேண்டாம். சரி, விளங்கினதானே? மத்தாகலாம் இருக்கும். ஓகே, ரைட். இது அருளப்பட்ட காலம் மக்கா காலம். இதுகளை மிக தெளிவாக அது தெரியும். ஏண்டா ரசூலுல்லா வஹீன் அதிர்ச்சியால தான் என்ன செய்யறாங்க, தன்னை போர்த்தி கொள்கின்றார். எனவே அருளப்பட்ட காலம் மக்கா காலம், அதாவது ஒரு மக்கி சூரா. விளங்கினா? மக்கி சூரா, ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட ஒரு சூரா. இதுல அருளப்பட்டமைக்கான காரணம் தரப்பட்டிருக்குன்னா, ஓகே, அருளப்பட்டமைக்கான காரணம் உங்களோட புக்லையும் சில நேரம் அரபால இருக்கும். அரபு முக்கியம் இல்லை, நீங்க தமிழ்ல தெரிஞ்சு கொண்டா போதும். ரைட். அப்ப இதுல பாருங்க, புகாரியில வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான் அருளப்பட்டமைக்கான காரணமாக காணப்படுகின்றது. என்ன ஹதீஸ்? அஹ்ரஜல் புகாரி, ரைட் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் நாங்க மொழிபெயர்ப்ப பார்ப்போம். சரியா? ரசூலுல்லா சொல்றாங்க, ரசூலுல்லா என்ன சொல்றாங்க? ரைட், நான் ஹிரா மலை குகையில் தங்கி இருந்தேன். ரைட், இந்த ஃபாண்ட் சரி. நான் எங்க இருந்தேன்? ஹிரா மலை குகையில் தங்கி இருந்தேன். ரைட். பிறகு என் தங்குதலை முடித்து கொண்டு, அதாவது ஹிரா மலை குகையில இருந்து விட்டு மலையிலிருந்து இறங்கி வந்தேன். அப்போது என்னை அழைக்கின்ற ஒரு குரலை கேட்டு நான் வலப்பக்கமாக பார்த்தேன், எதனையும் காணவில்லை. இடப்பக்கமாக பார்த்தேன், எதனையும் காணவில்லை. முன்னால் பார்த்தேன், எதனையும் காணவில்லை. பின்னாலும் பார்த்தேன், எதனையும் காணவில்லை. அப்போது நான் என் தலையை உயர்த்தி பார்த்தேன், அங்கு நான் ஒன்றை கண்டேன். சரியா? அங்கு நான் கண்டது யார கண்டது? அங்கின யார கண்டது? யார கண்டது தெரியுமா? வெரி குட். ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தான் காண்றது. விளங்கினா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய தோற்றத்தில் அப்படியே காண்றாரு. கண்டதும் இவர் பயப்படுறாரு. விளங்கினா? பயப்பட்டு ஓடி போறேங்க வீட்டை போறாரு. போய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வோட மனைவி, சொல்றாங்க, என்னை போர்த்துங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று சொல்றாரு. விளங்கினா? தஸ்ஸிரூனி, அந்த தஸ்ஸிரூனி என்ற கருத்து போர்த்துங்கள் என்றுதான் கருத்து. ரைட். என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றி விடுங்கள், சரியா என்று ரசூலுல்லாஹ் மனைவியிட்ட சொல்றாங்க. சரியா? அப்ப மனைவியும் என்ன செய்யறாங்க? அந்த ஹதீஜா நாகி போர்த்தி விடுறாங்க. அதே போல அவர் மீது குளிரான நீரையும் ஊற்ற செய்தார்கள். அப்போது அல்லாஹு தாலா இப்ப நடுக்கத்தில, பயத்தில, அச்சத்தில போர்த்தி கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். விளங்கினா? அப்ப இது ஒரு சம்பவம் தானே, அழகா உங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சூரத்துல் முத்தஸிர பொறுத்த மட்டும் இல்ல, எப்படி ஆரம்பமாக நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்? ஹிரா மலை குகையில தங்கி இருந்தேன். அப்ப மலையோட பேர் என்ன? ஹிரா. அப்ப தங்குதலை முடித்து கொண்டு, சரியா, ஹிரா மலை குகையில் ரைட், ஹிரா மலை குகையில தங்குதலை முடித்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி வார சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் அழைக்கிற ஒரு குரலை கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஒன்னாவது வலப்பக்கமா பாக்குறாங்க, யாரையும் காணல. இடப்பக்கமா பாக்குறாங்க, யாரையும் காணல. முன்னால பாக்குறாங்க, யாரையும் காணல. பின்னாலையும் பாக்குறாங்க, யாரையும் காணல. மேல பாக்குறாங்க, மேல பார்க்க கொள்ளதான் ரைட், அங்கு ஒன்றை கண்டேன் என்றால் அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கண்டேன் என்பதுதான் அர்த்தம். சரி, அதுபோலதான் ரசூலுல்லாஹ் மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க, என்னை போர்த்தி விடுங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள். சரியா? என்னை போர்த்தி விடுங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப சொல்ற நேரம் மனைவி தானே, ரசூலுல்லாஹ் ரொம்ப பயந்திக்கிறாங்க. நாங்களும் சாதாரணமா சின்னொரு இதொண்ட கண்டாலே, அறிமுகம் இல்லாத ஒன்றை கண்டாலே பயப்படுறோம்.
சரியா? அப்ப ரசூலை இந்த அளவு பயந்திருப்பாரு. எனவே ரசூலுல்லா மீது குளிர்ந்த நீரை ஊற்றி விட்டார்கள், போர்த்தி விட்டார்கள். அப்ப அதன் பிறகுதான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? போர்த்தி கொண்டிருக்கின்ற நபியே, எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த வசனங்களை இறக்கி வைத்தார். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப இதுல வந்து அருளப்பட்ட பின்னணி என்பது நீங்க கட்டாயம் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ரைட். படிப்பினைகள் வந்து நிறைய படிப்பினைகள் இருக்குது. எங்களுக்கு வசனத்து வசனம் படிப்பினை சொல்லலாம். ஏன்னா வசனத்து வசனம் என்ன செய்யலாம்? படிப்பினை சொல்லலாம். இப்போ உதாரணமாக நீங்க பாருங்க, மேல நாங்க பார்த்த வசனங்களை பார்க்கல. குல்ஃபாந்திர், எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக்க ஃபகபிர், மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துங்கள். வசியாபக்க ஃபதாஹிர், மேலும் உமது ஆடைகளை தூய்மையாக்குங்கள். அதானா? அதான் இருக்கின்ற நபியே என்றதான கருத்து. 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து கட்டளைகள் தான் வருது. எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துங்கள். மேலும் உமது ஆடைகளை தூய்மையாக வைத்திருங்கள். ரைட். பாவங்களை வெறுத்திடுங்கள் அல்லது அசுத்தத்தை வெறுங்கள். ரைட். அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உதவி செய்ய வேண்டாம். உமது இறைவனுக்காக பொறுமையாக இருங்கள். இதெல்லாம் கட்டளைகள் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை கொடுக்கிற. என்ன பொறுப்பு? பிரச்சாரம் செய்யணும். ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுக்கணும். அப்போ ஒரு பிரச்சார பணியை ஆரம்பிக்கின்ற ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகளைத்தான் ஆரம்ப வசனங்கள் சொல்லுது. உதாரணமாக பொறுமை, அதே போல உடல் உள தூய்மை, உற்சாகம், இது எல்லாத்தையும் ஆரம்ப வசனங்கள் சொல்லுது. ரைட். அதே போல நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப வசனம் பார்க்கல 2ஆம் வசனத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரைட். கும் ஃபஅன்திர், ஃபஅன்திர், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கருத்து என்ன? இல்ல, நன்மைகளை போதியுங்கள், தீமைகளை விட்டும் தடுங்கள். நன்மைகளை செஞ்சா உங்களுக்கு நன்மாராயணங்கள் இருக்குது. தீமைகளை செஞ்சா அதாவது பயங்கரமான தண்டனைகள் இருக்குது. விளங்கினா? அப்ப அந்த 2ஆம் வசனம் பிரச்சார பணியை வலியுறுத்துது. நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு வலியுறுத்துகின்றது. ரைட். அதே போல வசியாபக்க ஃபதாஹிர், உமது ஆடைகளை தூய்மையாக வைத்திருங்கள் என்ற அந்த வசனத்துல இஸ்லாம் என்ன செய்யுது? புறச்சுத்தத்தையும் வலியுறுத்திக்கிற. விளங்கினா? அதாவது பொதுவாக இப்ப இஸ்லாம் மார்க்கம் என்று வரக்கொள்ள வெறுமனே நாங்க அகத்தை எங்கட உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் என்று வலியுறுத்தி இருப்பது போன்று புறச்சுத்தத்தையும் அது என்ன செய்யுது? வலியுறுத்தி தான் நீக்குது. நாங்க அசுத்தமாக இருக்கணும் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லி இல்லை. ரைட். அழகாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லி இல்லை. ரைட். அப்ப நாங்க சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துது. ரைட். அதே போல இணை வைப்பதை விட்டு விலகி இருக்குமாறு இஸ்லாம் கட்டளையிடுகின்றது. சரியா? நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகின்ற போது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற போது, சோதனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது விளங்கினா இறைவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ரைட். ரைட். பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல மறுமை நாள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு நாளாக இருக்கும் என்று இந்த வசனங்கள் சொல்லுது. அப்ப இதுல வந்து படிப்பினைகள் தாராளமாக எங்களுக்கு எழுதி கொண்டு போக இயலும். ரைட். குறிப்பாக படிப்பினைகளை குறிப்பிடுகண்டு வந்தால் குறைந்தபட்சம் நீங்க 4 படிப்பினைகளையாவது எழுத வேண்டும். படிப்பினைகள் 2 குறிப்பிடுகண்டு வரக்கொள்ள நீங்க ஏதாவது 2 படிப்பினைகளை எழுதலாம். சரியா? சில நேரம் நீங்க எழுதுற படிப்பினை உங்களுக்கு போதாத மாதிரி விளங்கினா 2 படிப்பினைகளை ஒரு பாயிண்ட்ஸ்ல சேர்த்து எழுதிடும். விளங்கினா? இப்ப உங்களுக்கு 4 படிப்பினை தெரியும், 2 கேட்டிக்கிறதா இருந்தால் 2 படிப்பினைகளை சேர்த்து ஒன்றாக எழுதும் 7. அப்படி எழுதும் மேலும். சரி, அடுத்த பாருங்க என்னத்த இலக்கிய நயம். ரைட்.
இலக்கிய நயம் இப்போ உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும். இலக்கிய நயம் இப்படி எல்லாம் எழுதணும் அண்டு. சரியா? ஒரே சொல் திரும்ப திரும்ப வாரது, ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் நீக்கிறது, ஒரு சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் வாரது, இறுதி எழுத்து ஒரே மாறி வாரது, விளங்கினா சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றது. அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இதுல நீங்க பாருங்க, எல்லா வசனங்களும் ரா என்ற எழுத்துல முடிவடைஞ்சிக்கிறது உண்மையில ஸ்பெஷலான ஒரு விசேடமான ஒரு இலக்கிய நயம் தான். விளங்கினா என்ன, நாங்க ஓதக்கொள்ள எல்லா வசனங்களும் இப்படி முடியும், ரைட்? ராவுடைய ஓசையில தான் முடியும். முத்தஸிர், ஃபஅன்திர், ஃபகப்பிர், ஃபதஹிர், ஃபஹ்ஜுர், ரைட்? தஸ்தக்சிர், ஃபஸ்பிர், தாகூர், ஹசீர், யசீர் எல்லாமே ரா எழுத்துல முடிவடைஞ்சிருக்கிறது. அடுத்தது கிட்டத்தட்ட எல்லா வசனங்களும் சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை. இப்ப சில இடங்கள்ல ரெண்டுக்கு மேல இருந்தால், இப்ப இங்க வந்து 2 சொல் இருக்குது, இங்க 2 சொல், இங்க 2 சொல், இங்க 2 சொல், ரைட்? இங்க 4 சொற்கள் இருக்குது, இந்த இடத்துல 4 சொற்கள் இருக்குது. அப்படி வர சந்தர்ப்பத்துல நீங்க குறிப்பாக எழுதலாம், 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும் என்றெழுத மேலும். ரைட்? அப்ப 2 வேற நொகிர அன்னாகூர், நொகிர அன்னாகூர் அது என்னது? ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள் காணப்படுகின்றமை, அதையும் எழுதலாம். ரைட்? யசீர் அசீர், யசீர் அசீர் அது வந்து எதிர்கருத்து சொற்கள், அதையும் எழுதலாம். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் நிறைய இருக்குது, பக்கபீர், பத்தாஹீர் அல்லது ஆசியர், யசீர் அதெல்லாம் என்ன? ஒத்த ஓசை கொண்ட சொற்கள், ரைட்? அதையும் எழுதலாம். விளங்கினா? அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து வரப்பக்க பக்கபீர், வரப்பக்க மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, வசியாபக்க பத்தஹீர் மேலும் உமது ஆடைகளை தூய்மையாக்குவீராக, வர்ருஜுஸ பஹ்ஜுர் மேலும் அசுத்தத்தை வெறுப்பீராக. இதுல நீங்க பாருங்க, இந்த இடத்துகள்ல இதுல வினைச்சொல் வந்து 2வதாக வந்திருக்குது. ஏன்னா வினைச்சொல் 2வதாகத்தான் வந்திருக்குது, ரைட்? இப்ப சரியா இப்படித்தான் வரணும். இப்ப அரபுல வந்து வினைச்சொல் ஆரம்பமாகத்தான் வரும். கப்பீர் அதாவது அப்படி சொல்ல இயலாது, ஆனா கப்பீர் ரப்பக, தஹீர் சியாபக அந்த மாதிரி வரணும். ஆனா இங்க வந்திருக்கிறது எப்படி என்றால், வினைச்சொல் 2வதாக வந்திருக்குது, ஏவல் வினைச்சொல் 2வதாக கடைசியா வந்திருக்குது. அப்ப செயற்படு பொருள் அல்லது என்ன செய்யணும் என்பது ஆரம்பத்துல வந்திருக்குது. அப்ப அது ஏன் அப்படி வந்திருக்கிறன்னு சொன்னால், மிச்சம் வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் அப்படி வாரது. நீர் பெருமைப்படுத்த வேண்டும். யாரை பெருமைப்படுத்த வேண்டும்? உமது இறைவனைத்தான் பெருமைப்படுத்த வேண்டும், ரைட்? உமது ஆடைகளை தூய்மையாக்க வேண்டும், ரைட்? அசுத்தத்தை அல்லது சிலை வணக்கத்தை, பாவங்களை நீர் வெறுக்க வேண்டும். அப்ப அதிகம் வலியுறுத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த வினைச்சொல் 2வதாக வந்திருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். விளங்கினா உங்களுக்கு? ரைட்? அப்ப இது போன்ற இலக்கிய நயங்களை நீங்க எழுத இயலும். சரியா? ரைட். அடுத்தது இப்ப இதுல இருக்கிற தஜ்வீது சட்டங்கள், ரைட்? என்ன சொல்லுங்க பாக்க தஜ்வீது சட்டங்கள். 1ஆம் வசனத்துல இப்ப ராவுடைய சட்டங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ராவுக்கு ஃபத்ஹா அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும், ராவு கஸ்ரா வந்தா மெல்லினமாக ஓத வேண்டும், ராவுக்கு சுக்கூன் வந்தா அதுக்கு முன்னால் உள்ள எழுத்தை பார்க்கணும், முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும், கஸ்ரா வந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். சரியா? ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா வந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். சரியா? இது அடிப்படை சட்டங்கள். அப்ப சொல்லுங்க பார்க்க, யா அய்யுஹல் முத்தஸிர் என்ன சட்டம் இருக்குது? முத்தஸிர். முத்தஸிர்ல இந்த ராவ் எப்படி மொழியணும் நாங்க? முத்தஸிர்ல வல்லினமா மெல்லினமா? முத்தஸிர் மெல்லினம், மெல்லினம் இல்ல மெல்லினம். இப்ப நீங்க பாருங்க, இதுல ராவுக்கு கடைசிக்கு லம்மத்தான் நீக்குது. சரியா? நீங்க அதை பார்த்துதான் சொல்றீங்களாக்கும், லம்மத்து தான் நீக்கிற. சரியா? நாங்க இந்த 2 வசனங்களை சேர்த்து ஓதுற நேரம் வல்லினமாக உதவணும். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர்
அப்படி சேர்க்கிற நேரம் இந்த ராவுக்கு லம்மத் சீக்கிரத்தால நாங்க வல்லினமாக ஓத வேண்டும். ஆனால் நிப்பாற்ற நேரம் சரியா நாங்க நிப்பாட்ட கொள்ள இங்க வந்து எந்த இதுல நிப்பாட்ட ராவுக்கு இருக்கிற லம்மத்து சுக்கூனாக மாறும். ஏன்னா அப்படித்தானே முத்தஸ்ஸிர் சுக்கூனாக மாறும். ரைட். அப்ப சுக்கூனாக வரக்குள்ள முன்னால் உள்ள எழுத்து என்ன? சாவுக்கு என்ன அடையாளம் வந்திருக்கிற? கஸ்ரா. சரியா, சாவுக்கு கஸ்ராவுடைய அடையாளம் வந்திருக்கிற. எனவே நாங்க அங்கே வந்து மெல்லினமாக ஓத வேண்டும். ராவ மெல்லினமாக ஓத வேண்டும். விளங்கினா? இப்ப அதே போல கும் ஃபஅன்திர். கும் ஃபஅன்திர்ல இதுல என்ன சட்டம் இருக்குது? கும் ஃபஅன்திர் சொல்லுங்க. அந்த மீம் இக்ஃபாண்டா சொல்றது அது எப்படி வாரது? இல்ஹாரு ஷஃபவி. إخفاء الشفة. இல்ஹாரு ஷஃபவியா? விளங்கினா? அல் இல்ஹாரு ஷஃபவி. ரைட். இல்ஹாரு ஷஃபவி அதாவது சக்கூன் செய்யப்பட்ட மீம் பின்னால பா அல்லது மீம் இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு நாங்க இல்ஹாரு ஷஃபவி என்று சொல்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கூன் செய்யப்பட்ட மீம் வந்தாலே சட்டத்துல ஷஃபவி என்ற சொல் வரணும். ஷஃபவி என்று வரணும். சக்கூன் செய்யப்பட்ட மீமி பின்னால மீம் ஒன்று வந்தால் இத்காமு ஷஃபவி. சக்கூன் செய்யப்பட்ட மீமி பின்னால பா வந்தால் அங்கதான் நிக்ஃபாவு ஷஃபவி. இந்த ரெண்டு எழுத்து அல்லாத ஏனைய எந்த எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட மீமி பின்னால வந்தாலும் அதுக்கு நாங்க சொல்றது இல்ஹாரு ஷஃபவி என்று சொல்ற. என்ன சொல்ற? இல்ஹாரு ஷஃபவி. அது ரெண்டு சொல்லாக வரும் மேலும் ஒரே சொல்லில வரும் மேலும். இப்ப ஒரே சொல்ல வரதாக இருந்தால் இங்க பாருங்க, தம் நுண் நண்டு இருக்குது. தம் நுண். அப்ப இங்க வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இருக்குது, மீம் அங்கால நூன் இருக்குது. ரைட். அப்ப அந்த இடத்துல நாங்க வெளிப்படுத்தி ஓத வேண்டும். வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். சரியா? ரைட். இதுல ஃபஅன்திர் அதுல என்ன சட்டம் இருக்குது? ஃபஅன்திர் ஃபஅன்திர் இக்ஃபா. இக்ஃபா ஷஃபவியா இல்லை இக்ஃபானா? ரைட். சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பின்னால் இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15 இருக்குது. அதுல ஒரு எழுத்து தான் தால். அப்ப அந்த இடத்துல நாங்க இக்ஃபா செஞ்சு மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். சரியா? சுக்கூனை மறைக்கணும். சுக்கூனை மறைத்து குன்னா செஞ்சு ராகம் எடுத்து ஓத வேண்டும். ஃபஅன்திர். அப்ப திர் இது ஃபஅன்திர் இது என்ன சட்டம்? ராவுடைய சட்டம் என்ன? வல்லினமா மெல்லினமா? மெல்லினம். மெல்லினம். வெரி குட். ஓகே. வரப்பக இந்த ரா வரப்பக வல்லினம். 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 எஸ் ஃபகபிர் மெல்லினம். 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 ஓகே. ரைட். விளங்கினா? இப்ப ஃபதஹிர் இது இது என்ன? மெல்லினம். 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 வர்ருஜ்ஸ வர்ரு வல்லினம். 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 ஜீவ சுக்கூன் வந்திருக்கிற என்ன சட்டம் அது? வர்ருஜ்ஸ கல்கலா. வெரி குட். உங்களோட சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் எக்ஸாம்ல ஒரு முறை வந்திருக்குது. சரியா? அண்டர்லைன் பண்ணி கேட்டு வந்திருக்கிற. எனவே தெரிஞ்சு கொள்ளணும். கல்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்கிற? 5. குத்துபு ஜத்துன்னு சொல்ற. குத்துபு ஜத்து காஃப் காஃப காஃப் தா ப ஜீம் தால். சரியா? குத்துபு ஜத்து ஹல்குடைய எழுத்து. ஹல்குடைய எழுத்தல் இது. ஹல்குடைய எழுத்து 6. அது வேற என்ன ஹல்குடைய எழுத்து? அது ஹம்ஸஹா ஐன் ஹா கைன் ஹா. நாங்க ஹல்கன்னா தொண்டை. சரியா? ஹல்கன்னா கருத்து என்ன? தொண்டை. அப்ப ஹுரூஃபுல் ஹல்க் என்பது தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்களை தான் நாங்க ஹல்குடைய எழுத்துக்கள்னு சொல்றது. அப்ப நாங்க ஹம்ஸஹா ஐன் ஹா கைன் ஹா இந்த எழுத்துக்கள் எல்லாமே 6 எழுத்துக்களும் தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். அதுதான் ஹுரூஃபுல் ஹல்க்னு சொல்றது. குத்துபு ஜத்து என்பது கல்கலாவுடைய எழுத்துக்கள். கல்கலாவுடைய சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பெரும்பாலானக்கள் தெரியும். அதாவது கல்கலாவுடைய சட்டத்தை நாங்க 2ஆ பிரிக்கிறோம். கல்கலா சுகுரா, கல்கலா குபுரான்னு 2ஆ பிரிக்கிறோம். எஸ். கல்கலா சுகுரான்னா என்ன?
பெரிய பெரிய கல்கலா. பெரிய கல்கலா சின்ன கல்கலா அப்படின்னு பிரிக்கிறேன். அதாவது ஒரு சொல்லுல இப்ப உதாரணமா ருஜுஸ இத பாருங்களே, இதுல வந்து அது சிறிய ஜீம் கல்கலா. எஸ் சிறிய கல்கலா. ஜீம் வந்து எப்படி வந்திருக்கிற, சுக்கூன் பெற்று வந்திருக்கிற. அப்ப கல்கலாவுடைய ஏதாவது ஒரு எழுத்து ஒரு சொல்லின் நடுவில் சுக்கூன் பெற்று வந்தால் அந்த இடத்துல சிறிய அளவிலான ஒரு அசைவு ஒன்றை நாங்க ஏற்படுத்தணும். சிறிய அளவிலான ஒரு அசைவு ஒன்றை நாங்க ஏற்படுத்தணும். அப்படி ஓத இல்லாது. அப்படி ஓதும் கஷ்டம். அப்ப அப்படித்தான் ஓதணும். சரி, அது சிறிய அளவிலான கல்கலா. பெரிய கல்கலாண்டா என்ன, குறிப்பிட்ட இந்த வசனத்துல எழுத்துக்கள். கடைசிக்கு வந்தா. வெரி குட். குறிப்பிட்ட இந்த எழுத்துக்கள் வசனத்தின் கடைசியில வந்து அந்த இடத்துல நாங்க நிறுத்தி ஓதுகின்ற போது கல்கலா குபுரா செய்ய வேண்டும். அதாவது கொஞ்சம் குலுக்கிறத கொஞ்சம் கூடுதலாக குலுக்கி அசைத்து ஓத வேண்டும். அது நிறைய உதாரணங்கள் இருக்குது. சூரத்துல் ஃபலக் நல்ல ஒரு உதாரணம். சூரத்துல் அஹத், அதாவது சூரத்துல் இஹ்லாஸ், அஹத் அல்ல இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று வரக்கூடிய சூரா அஹது, அல்லாஹு சமது, தால் வந்திருக்கிற. சரியா? குல் அஊது பிரப்பில் சார் பெரிய கல்கலா சின்ன கல்கலாவை கொஞ்சம் இன்னும் இருக்க விளங்கப்படுத்த தெரியுமா? சரி, இப்ப கல்கலாவோட எழுத்துக்கள் அஞ்சும் கிளியர் தானே? கல்கலாவோட எழுத்துக்கள் அஞ்சும் தெரிந்தானே? என்ன? குத்துபு ஜத்து. குத்துபு ஜத்து. சரியா? காஃப் தா பா ஜீம் தால். இந்த 5 எழுத்துகளும் கல்கலாவோட எழுத்துக்கள். சரியா? சின்ன கல்கலா என்னண்டா குர்ஆன்ல ஒரு குறிப்பிட்ட சொல்லுடைய நடுவில, சரியா, நடுவில இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வாரது. ஒன்று வந்து அது சுக்கூன் பெற்றதாக வரும். சுக்கூன் பெற்றதாக வருகின்ற போது அந்த இடத்துல நாங்கள் சிறிய அளவிலான ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் உதாரணமாக வர்ருஜுஸ. சரியா? இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஜீம் வந்திருக்கிற, ஜீமுக்கு சுக்கூன் வந்திருக்குது. அப்ப சுக்கூன் வர இடத்துல நாங்க ருஜ்ஸ அப்படி ஓதையராது. ருஜ்ஸ. வெரி குட். வேறு உதாரணம் யாராவது சொல்லணுமா? என்ன உதாரணங்கள் இருக்குது? வேற நிறைய இருக்குது. கல்கலா சுகுராவுக்கு உதாரணம் இப்ப அலம் யஜ்அல், அலம் யஜ்அல். சரியா? இப்ப இதுல பாருங்க, ஜீமுக்கு சுக்கூன் வந்திருக்குது. பின்னடத்துல யஜ் அல் அன்னு ஓதப்படாது. யஜ் அல் தான் ஓத வேண்டும். வேற அத்து அமஹும். சரியா? சூரா குரேஷ்ல வர அத் அமஹும் அன்னு ஓதப்படாது. ரைட்? அத்து 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 அமஹும் கல்கலாவுடைய எழுத்துதான் குலுக்கி சிறிய அளவிலான ஒரு குழுக்களை அசைவை ஏற்படுத்தணும். சரியா? அத்து அமஹும். சின்ன கல்கலாவா சிறிய கல்கலாவா? சின்ன கல்கலா, சிறிய கல்கலா. ரைட். இதே எழுத்துக்கள் சரி, இதே எழுத்துக்கள், சரி, அதாவது காஃப் தா பா ஜீம் தால், இதே எழுத்துக்கள் ஒரு வசனத்தின் இறுதியில வருது. அந்த இறுதியில வந்து நாங்க நிப்பாட்ட கொள்ள, நிறுத்தி ஓதக்கொள்ள அசைவை கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்த வேண்டும். சரியா? இப்ப உதாரணமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக். சரியா? ஃபலக் அப்படித்தானே இருக்குது. ஃபலக் அண்டு இருக்குது. நாங்க அப்ப ஃபலக் அண்டோது இல்ல, ஃபலக் அல்ல, ஃபலக்கு. ஃபலக்கு ஃபலக்கு. அந்த அந்த குழுக்கள் ஏற்படுத்தணும், அசைவை ஏற்படுத்தணும். சேர்த்துவதற்குள்ள அப்படி இயலாது. இப்ப உதாரணமா ஃபலக்கி, இப்ப நீங்க குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் ஃபலக்ல வந்து கடைசிக்கு முதலாம் வசனத்துல ஃபலக் கஸ்ரா தான் வந்து இருக்கும், கஸ்ரா. இப்போ ஒரு ஆள் சேர்த்து ஓதுற, எப்படி? குல் அஊது பிரப்பில் ஃபலகி மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு சேர்த்து ஓதுற. ஃபலகி மின் சேர்த்து ஓதக்குள்ள சட்டம் இல்லை. இப்ப நிறுத்தி ஓதக்கொள்ளதான் நாங்க எப்படி நிறுத்துறோம்? சுக்கூன் வச்சுதானே நிறுத்துற. என்ன அடையாளம் இருந்தாலும் நிப்பாட்ட கொள்ள சுக்கூனுடைய அடையாளத்துல நிப்பாட்டுறது. அப்படி நிப்பாட்டின சந்தர்ப்பத்துல தான் நாங்க அந்த அசைவை கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்தணும். அப்ப ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஓத வேண்டும். சரியா? அதுக்குதான் நாங்க சொல்றது பெரிய கல்கலா, கல்கலா குபுரான்னு சொல்றது. ரைட்?
அப்ப அதையும் தெரிஞ்சு கொண்டா நல்ல. ஓகே, அப்ப இங்க வந்து கல்கலா சுகூரா, அதாவது சிறிய அளவிலான ஒரு கல்கலா ஒன்று காணப்படுகின்றது. ஃபஹ்ஜூர், இது என்ன ஃபஹ்ஜூர் என்பது? ஃபஹ்ஜூர் கல்கலா இல்ல கல்கலா இல்ல, ராவுடைய எழுத்து கல்கலாவல்ல. இந்த ராவ் எப்படி மொழியணும் என்று கேட்கிறேன். ஃபஹ்ஜூர் வல்லினம் வல்லினமாக மொழிய வேண்டும். சரியா? தம்னுன நான் சொல்லி தந்தேன். தம்னுங் தஸ்தக்சிர், தம்னுங் தஸ்தக்சிர் என்ன சட்டம் இருக்குது? தம்னுங் தஸ்தக்சிர், இஹ்ஃபா இஹ்ஃபா. இஹ்ஃபாவுடைய சட்டம் வெரி குட், இஹ்ஃபாவுடைய சட்டம். தஸ்தக்சிர் அதுல என்ன சட்டம்? தஸ்தக்சிர் மெல்லினமாக ஓத வேண்டும். ரா மெல்லினமாக ஓத வேண்டும். வலி ரப்பிக்க, ரா வல்லினமாக ஓத வேண்டும். வல்லினமாக ஓத வேண்டும். ஃபஸ்பிர் மெல்லினமாக மெல்லினமாக. ஓத வேண்டும். நுகிர, ஃபைதா நுகிர, நுகிர வல்லினமாக வல்லினமாக. பின்னாகூர், பின்னாகூர் அந்த சது செய்யப்பட்ட நூன் எப்படி ஓதணும்? நுழைச்சி குன்னா செஞ்சு ஓத வேண்டும். சரியா? குன்னா செய்து ஓத வேண்டும். ரைட் ரைட். அன்னாகூர், இதுல அன்னாகூர் மெல்லினம் இல்ல. நிப்பாட்ட கொள்ள இங்க பாருங்க, இங்க சுக்கூன் ஒன்று இருக்குது. முன்னால் உள்ள எழுத்துக்கும் சுக்கூன் ஒன்று இருக்குது. சரியா? அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன இருக்குது? லம்மத் இருக்குது. அப்ப எப்படி ஓதணும்? வல்லினமாக ஓத வேண்டும். சரியா? ரைட். யௌமைதி யௌமுன், யௌமைதி யௌமுன் எப்படி ஓதணும்? இந்த என்ன சட்டம்? இஹ்ஃபாவா? இல்லையே. இதுகாம் பில் குன்னா. இதுகாம் பில் குன்னா. சரியா? இதுகாமுடைய எழுத்துக்களை திறனி ஹெட்டால் 6. யர்மலூன என்று சுருக்கமாக சொல்வோம். யர்மலூன. ரைட். அது ரெண்டா பிரிக்கிற. இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பிலா குன்னான்னு ரெண்டா பிரிக்கிற. இதுகாம் பில் குன்னாவுக்கு எழுத்துக்கள் 4. சரியா? இதுகாம் பிலா குன்னாவுக்கு எழுத்துக்கள் 2. அந்த 2 என்ன? லாமும் ராவும். பில் குன்னாவுக்கு லாமும் ராவும். பில் குன்னாவுக்கு எழுத்துக்கள் 4 இருக்குதுன்னா யன்மு என்று சொல்லலாம். அப்ப யன்மு, யா நூன் மீம் வாவ். அப்ப தன்வீனு பிறகு அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பிறகு அந்த 4 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்தால் குன்னா செய்து இணைத்து குன்னா செய்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். இப்ப யௌமைதி யௌமுன் என்று வரும். ஓகே. யௌமுன் ஆசிர், யௌமுன் ஆசிர் என்ன? இல்ஹார் இல்ஹார், இல்ஹார். தன்வீனு பின்னால அந்த இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 இருக்குது. ஹம்சஹா, ஐன்ஹா, ஹைன்ஹா 6 எழுத்துக்கள் இருக்குது. அதுல ஒரு எழுத்து தான் ஐன். எனவே வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். சரியா? ரைட். அலல் காஃபிரீன கைரு யசீர். அல காஃபிரீன உங்களுக்கு தெரியும் தர்கீகுர்ரா, அதாவது மெல்லினமாக உச்சரிக்க வேண்டும். கைரு வல்லினம், யசீர் மெல்லினம். சரியா? அப்ப நிறைய சட்டங்கள் இருக்கிற ஒரு பகுதியாக இதை பார்க்கலாம். அப்ப நீங்க சட்டங்களை பேணி ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, விளங்கினா? ரைட். இப்ப திருப்ப ஒரு முறை ஓதுங்க பார்க்க இந்த 10 வசனங்களையும். يا أيها المدثر قم فانذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنون تستكثر ولربك فاصبر وإذا نقل في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. சரி, ஜஸாக்கல்லா ஹைரா. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். أعوذ விளங்கினா? بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين சார் கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? சரி, ஓதுங்க ஓதுங்க மகன், ஓதுங்க.
ஓதுங்க மகள் அமானி ஓதுங்க. கொஞ்சம் நில்லுங்க சார், குர்ஆனை பத்திக்கிறேன். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا والرجز فاهجر تمنن تستكثر ولربك فاصبر فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. ஹைர். ஓகே சார். ஓகே மாஷா அல்லாஹ் நல்லா ஓதுனீங்க. சரியா, அவசரப்படப்படாது. விளங்கினா, நிதானமாக ஓதணும். விளங்கினா, அடுத்தது நீங்க நிறைய ஓதணும். நிறைய ஓத 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 சரளமாக ஓதக்கூடியவங்கள நீங்க மாறுவீங்க. ரைட், நல்ல. இன்னும் கொஞ்சம் தஜ்வீத் சட்டங்கள்ல நீங்க ஃப்ளூவண்ட் ஆகிற நேரம், நீங்க பயிற்சி எடுக்கிற நேரம் வேலை மிச்சம் அழகா திருத்தமா ஓதையிலுமா இருக்கும். சரியா, நான் அதே பயணம் போல பண்ண வந்த மைவன் கிளாஸ் ம், ஜாயின் ஆவினேன். அதான் சரி குர்ஆன் சரி. எடுக்கல. ரைட், ஓகே. டென்ஷன் ஆகாம நிதானமாக ஓதணும். சரி, ஓகே, ஹைர். அப்ப எல்லாரும் தான் பொதுவாக நீங்க இப்ப தஜ்வீத் சட்டங்களை படிக்கிறன்றது எக்ஸாமுக்காக மட்டுமல்ல என்னத்தை மனசுல ஆழமா பயிற்சி கொள்ளணுமா. ஏன்னா நீங்க 10ஆம் ஆண்டுலையும் 11ஆம் ஆண்டுலையும் மிக அடிப்படையான சட்டங்களை தான் படிக்கிறீங்க. உங்களோட சிலபஸ்ல இல்லாத சட்டங்கள் தான் கல்கலாவும் மத்துடைய சட்டங்களும். இந்த 2 சட்டங்களும் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சிலபஸுக்குள்ள. இருந்தாலும் நீங்க அந்த 2 சட்டங்களை படிச்சு கொண்டா பேசிக்கா குர்ஆன திருத்தமா அழகா ஓதக்கூடிய சட்டங்கள் எல்லாமே சிலபஸ்ல இருக்குது. இப்ப நீங்க படிக்கிற நோக்கம் உங்களோட எக்ஸாம்ல நீங்க நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கணும், ஓலவல்ல A1 எடுக்கணும்ன்றது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா படிக்கிற சட்டங்களுக்கு கூட குர்ஆன திருத்தமா அழகா ஓதக்கூடியவங்களாக நீங்க மாற வேண்டும். ஒரு நடைமுறையில அது வரணும். நீங்க குர்ஆன் ஓதக்கொள்ள படிச்ச சட்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வெறுமனே ஓதக்கூடியவங்களாக இருக்கப்படாது என்றது மிக முக்கியமான விஷயம். அப்ப இன்றைக்கு நாங்க இப்ப ஒவ்வொரு வசனமாக பார்த்தோம். ராவ இப்படி ஓதுறது, வல்லினமாக ஓதுறதா, மெல்லினமாக ஓதுறதா, ரைட். அதே போல ஏனைய சட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். குறிப்பாக கல்கலாவுடைய சட்டத்தை நான் கொஞ்சம் நோமலாக விளங்கப்படுத்திட்டு போனேன். அப்ப இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நீங்க இந்த வசனங்களை ஓதக்கொள்ள உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். ரைட். அப்ப நான் வகுப்பட ஆரம்பத்துல சொன்னேன், இந்த வசனங்கள் 10 நீங்க பாடமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப பாடமாக்குறத நீங்க எப்படி பாடமாக்கணும்டா, ஒரு நல்லா சுமந்த யா யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரபக ஃபகப்பிர் அப்படி பாடமாக்குறது அல்ல. அழகா நீட்டி, நீட்டவன் இடத்துல நீட்டி, குன்னா செய்யும் இடத்துல குன்னா செஞ்சு அப்படித்தான் நீங்க பாடமாக்கணும். அப்பதான் உள்ளத்துல பதியும். சரி, அப்ப நீங்க வேணுமா இருந்தா யூடியூப்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு காரியோட பேர் அடிச்சு சூறாட பேர் அடிச்சோடனே வந்துடும், அவசரமா வந்துடும், குயிக்கா வரும். ரைட். அப்ப அந்த வரக்கூடிய அந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் திரும்ப திரும்ப கேளுங்க, எப்படி ஓதுறாங்கன்னு நீங்க கேளுங்க. கேட்ட பிறகு நீங்க பாடமாக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 வசனம் அல்ல 11வது வசனத்தையும் பாடமாக்க ஆசை வரணும். சரி, அப்படியே உங்களை அறியாமலேயே பல வசனங்களை நீங்க பாடமாக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரைட், ஓகே. இப்ப நாங்க இன்னைக்கு சூரத்துல் முத்தஸிரை பார்த்தோம். சரியா, சூரத்துல் முத்தஸிர்ல எக்ஸாம் என்று வரக்கொள்ள அருளப்பட்ட பின்னணி கேட்டுவார, தஜ்வீத் சட்டங்கள் கேட்டுவார, படிப்பினைகள் கேட்டுவார, இலக்கிய நயம் கேட்டுவார, கடைசியா ஒரு கேள்வி வரும், ஒன்றோ ஆரம்ப 5 வசனங்களையும் மொழிபெயர்க்குக என்று வரும், அல்லது மேலுள்ள வசனங்களை மொழிபெயர்க்குக என்று வரும். சரியா, இப்படியாகத்தான் கேள்வி வரப்போறது. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு சூரத்துல் முத்தஸிர் கிளியரா விளங்கிக்கும். அப்படித்தானே? விளங்கியா எல்லாரும்?
சரி, கேள்விதான செல்வி. கேள்வி வாரது பொதுவாக சூரத்துல் முத்தஸ்ஸிர் மட்டுமண்டல்ல, வினாத்தாள் 2ல எந்த சூறா வந்தாலும் 1வது கேள்வி என்னன்னா அருளப்பட்ட பின்னணி. இப்ப நீங்க எல்லா சூறாக்களுக்கும் அருளப்பட்ட பின்னணிய தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். 2வது குறிப்பிட்ட சில சொற்களை கீழால அண்டர்லைன் பண்ணி தஜ்வீது சட்டங்கள் காணப்படுகின்ற இடங்கள் அண்டர்லைன் பண்ணி அது சட்டத்தை கேட்டு வாரது. குறிப்பாக கேட்டு வாரது என்னென்றா சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுக்குரிய சட்டங்கள், அதாவது இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப். அதே போல சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள், இல்ஹாரு ஷஃபவி, இத்காமு ஷஃபவி, இஹ்ஃபாவு ஷஃபவி. இந்த 7 சட்டங்களுக்குள்ளால் இருந்து தான் பொதுவாக கேட்டு வாரது. நாங்கள் இன்றைய விரிவாக பார்த்தோம், கல்கலா பார்த்தோம், ராவுடைய சட்டம் பார்த்தோம், சத்து செய்யப்பட்ட நூனை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன 7 சட்டங்களுக்குள்ளால் இருந்து தான் கேள்வி பெரும்பாலும் வந்திருக்குது. பெரும்பாலும் 100க்கு 99% அப்படித்தான் வந்திருக்குது. ரைட். அப்ப என்ன, ஒன்று அருளப்பட்ட பின்னணி, 2வது தஜ்வீது சட்டங்கள், 3வது படிப்பினைகள், கேள்வியோடு மாறலாம, 4வது இலக்கிய நயம், 5வது மொழிபெயர்ப்பு. இந்த விஷயங்களை வச்சுதான் நீங்க படிக்கணும். சரியா? யா ஐயுஹா என்பது மகள் மீனிங் ஒன்று இல்லை. யா ஐயுஹா என்பது விழிக்கிற சொல், விழிக்கிற. இப்போ உதாரணமாக ரைட், இப்போ யா முஹம்மதுன்னா முஹம்மதே என்று விழிக்கிற அமைதான் யா ஐயுஹா என்பது விழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற சொல். அப்ப அல் முத்தஸிர் என்ற கருத்து போர்த்தி கொண்டிருப்பவர். அப்ப யா ஐயுஹல் முத்தஸிர் என்பது போர்த்தி கொண்டிருப்பவரே என்ற கருத்துல வரும். ரைட். தஜ்வீத ஃபுல்லா விரிவா எழுதணும் என்று சூரோட வந்து பேர்டபுரம் வந்து போர்த்தி கொண்டிருப்பவரையோ. அப்ப முத்தஸிரன் தனியே வந்தால் போர்த்தி கொண்டிருப்பவர் என்று வரும். யா ஐயுஹல் முத்தஸிர் என்று வந்தால் போர்த்தி கொண்டிருப்பவரே என்று வரும். ரைட். இந்த சூராட வந்து பேர்ல தமிழ் கருத்து வந்து போர்த்தி கொண்டிருப்பவரையோ. இப்ப சூராட பேர் என்ன? சூரத்துல் முத்தஸிர் தானே. அப்ப முத்தஸிர் என்பது போர்த்தி கொண்டிருப்பவர் இந்த கருத்துல வாருது. சரி. தஜ்வீத் வந்து ஃபுல்லா எழுதணும்டா இப்படித்தான். இப்ப தஜ்வீதுடைய கேள்வியில வந்து 4 மார்க்ஸ் அப்படித்தானே, 4 மார்க்ஸ் வரும். இப்ப 2 இடத்துல அண்டர்லைன் பண்ணி இருந்தால், 2 இடத்துல அண்டர்லைன் பண்ணி தஜ்வீத் சட்டம் கேட்டு வந்தால், ஒரு இடத்துக்கு 2, இன்னொரு இடத்துக்கு 2 அப்படித்தானே கொடுக்கிறது. ஓகே, 2 2 இப்படி கொடுக்குற. ரைட். அப்ப நீங்க அதுல வந்து அதையும் பிரிச்சு மார்க்ஸ் போடுவாங்க. எப்படின்னா, தஜ்வீத் சட்டத்தை மட்டும் எழுதியிருந்தா உண்டு, அதோட சேர்த்து விளக்கத்தை எழுதியிருந்தா உண்டு. இங்கேயும் அப்படித்தான், தஜ்வீத் சட்டத்துக்கு மட்டும் உண்டு, விளக்கத்துக்கு உண்டு. விளங்கினா? இப்ப இஹ்ஃபான்னு மட்டும் எழுதப்படாது. வலா தம்னுன் தஸ்தக்சிர். அப்ப தம்னுன் தஸ்தக்சிர் இடத்துல இஹ்ஃபாவுடைய சட்டம் தான் இருக்குது. இஹ்ஃபான்னு மட்டும் எழுதியிருந்தா உண்டுதான். அப்ப நீங்க அங்கே எழுதணும், சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் ஒன்றாக தா இடம்பெற்றிருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும் என்று எழுதுறது. ரைட். அதே போல யோமைதி, எப்படி வர பதாலிக்க யோமைதி யோமுன் ஆசிர், யோமுன் ஆசிர். அப்ப அங்க வந்து இல்ஹாருடைய சட்டம் இருக்குது. அப்ப நீங்க இல்ஹாரன் எழுதுறதோடு சேர்த்து நீங்க என்ன செய்யணும், தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்து ஐன் இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை வெளிப்படுத்தி குன்னா இன்றி ஓத வேண்டும் அல்லது ராகம் இன்றி ஓத வேண்டும் என்று எழுதுறது. அப்ப சட்டத்துக்கு ஒரு புள்ளி, விளக்கத்துக்கு ஒரு புள்ளி. விளங்கினா அவளுக்கு? ஓகே, சரி. வேற என்ன டவுட் இருக்குது? தோழிகளுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சா அரபி இலக்கிய பாடத்துல மார்க்ஸ்கள் கிடைச்சா? இல்ல இன்னும் இல்ல. நான் கிடைச்சாக்கள் எப்படி புள்ளிகள்? உங்களோட மார்க்ஸ்கள் எப்படி? 91. 91. மாஷா அல்லாஹ். எனக்கு யாரோ மார்க்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தா அவங்க 91 தான். அது யாருன்னு தெரியல. பேப்பரை போட்டோ எல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தேன். ரைட். அப்ப நீங்களும் அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. சரி, சந்தோஷப்பட்டுருந்தாங்க. பழகினா? ரைட். ஜைனப்ட 83. ரைட். வேற ஆக்களோட மெசேஜ்ல சரி போடுங்க பார்க்க மார்க்ஸ் எல்லாம். ஜைனப்ட 83. வேற
நான் கடைசியில போலன்னா மார்க்ஸ் அப்ப ஹைரன் சந்தோஷம். உங்களோட மார்க்ஸுகள் ரைட். நதா 96. ரைட். பாரக்கல்லா ஃபீக்கும். மிச்ச சந்தோஷம். ஆமினா 87. ஆ ரைட். வேறாக்கள் 96ன்னா இங்கே ஒரு 4 மார்க்ஸ் போய்த்திக்குது. அது என்னன்னு பார்க்கணும். சரி, ஆமினா 87ன்னா 13 மார்க்ஸ் இல்லை. சைனப்டா 17 மார்க்ஸ் இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் அவட எந்த இடத்துல மார்க்ஸ் குறையுது. அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணினா கொஞ்சம் உங்களுக்கு புள்ளிகள் அடிக்கலுமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா. பாத்திமா 92, ஹிபா 91. நான் நினைக்கிறேன் ஹிபா தான் எனக்கு பேப்பர் அனுப்பி இருப்பாங்களேக்கும். ஹிபா. நுஹா 84. ரைட். இன்னும் அரபிக் நடக்கல. நடந்தா அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். சரி, ஓகேப்பா. ரைட். ஜுல்கிஃப்லியா 73. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் வேணா. ரைட். A1 எடுக்கிற பாடம் தான் இதா. ஏ எடுக்க வேண்டிய பாடம். சரி, அப்ப மேக்சிமம் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி ஏ எடுக்கிறது தான் உங்களோட இலக்காக இருக்கணும். பாஸ் ஆகுறதோ சி எடுக்கிறதோ அல்ல. ரைட். கட்டாயமாக ஏ எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எடுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் இது. ரைட். செகண்ட் டைமுக்கு இந்த சூறா தான் வந்தேனா ஆமினா. ஒருவேளை நாங்க நேரப்பட படிச்சிருந்தா இன்னும் நல்லா கிளியரா எழுதியிருக்கலாம் வேணா. ஹைர். ஓகே. ஆமீனா. ரைட். இன்னொரு ஆள் 95 அனுப்பிக்கிறேன். பேரு அப்துல்லா நுசைஃப் ஐக்கும். அப்துல்லா நுசைஃப். ஹதீஸ்ல 10 மார்க்ஸ் போய்த்தனா. ரைட் ரைட். ஹதீஸையும் பார்க்கணும். நாங்க இன்னும் 2 ஹதீஸ் செகண்ட் டைம்ல 2 ஹதீஸ் சீக்கிரம் நாங்க பார்க்கல. சரியா? ரைட். சல்மா ஃபைரூஸ் 76. மாஷா அல்லாஹ். ஹைர். ஓகே. நல்லா. அப்ப சந்தோஷம். ரைட். நீங்க இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும். இப்ப செகண்ட் டைம் முடிஞ்சு இப்ப தேர்ட் டைம் மட்டும்தான் இருக்குது 11ஆம் ஆண்டிட. கடைசியாக கொள்ள மற்ற பாடங்கள்ட அதுலயும் பிஸி ஆகுவீங்க. சயின்ஸ் அன்றும் மெத்ஸ் அன்றும் தமிழ் அன்றும் ஹிஸ்டரி அன்றும் நிறைய பிஸி ஆகிடுவீங்க. அதுக்கடையில இந்த பாடங்களை ஃபுல்லா கிளியரா படிச்சு ரிப்பீட் பண்ணி வச்சு கொண்டால் நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்ப நாங்க ரிமாசா 80, ஹைர் உஸ்மான் 88. நல்ல சந்தோஷம். நாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.